ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலி அதை எப்படி பண்ணணும்னு சொன்னா நாங்களும் புரிஞ்சுப்போம்ல. தாலிய தேங்காயில சுத்தி அம்மன் பாதத்துல வச்சு பூஜை செஞ்சு அத உங்க மருமகளுங்க கையால கன்னி பொண்ணுங்களுக்கு தானமா கொடுக்கணும். ஐயோ, பொண்ணுங்களுக்கு நாங்க எங்கயா போறது? நாங்களே இந்த ஊருக்கு புதுசு. கவலைப்படாதீங்க சார், கன்னி பொண்ணுங்க நம்ம கோயில் நிர்வாகம் நடத்துற டவுன் ஆசிரமத்திலேயே இருக்காங்க. அவங்கள வர வச்சுக்கலாம். அந்த கன்னி பொண்ணுங்களுக்கும் நாம உதவி பண்ண மாதிரி இருக்கும். அப்பாடா, நீங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா? சரிங்க. அப்புறம் நம்ம பரிகாரத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தட்டுல மஞ்சளும் அரிசியும் வச்சு அது மேல தேங்காவையும் வச்சு தாலிய சுத்தி பூஜை பண்ணிருப்பாங்க. பூஜை முடிஞ்ச உடனே ஒரு அகல் விளக்க அந்த தட்டிலேயே வச்சு பரிகாரம் செய்ய போறவங்க கையில கொடுப்பாங்க. அதாவது எங்க மருமகளுங்க கையில கொடுப்பீங்க? ஆமாமா. ஆமா, அந்த தட்டை கையில வச்சுக்கிட்டு தான் அவங்க பிரகாரத்தை சுத்தி வரணும். அப்படி சுத்தி வரும்போது விளக்கு அணைஞ்சாலோ கையில இருக்கிற தேங்காய் தவறி விழுந்தாலோ பரிகாரத்துக்கே பலன் இல்லாம போயிடுமா. அப்புறம் எந்த நோக்கத்தோட பரிகாரம் பண்ண வந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறாமலே போயிடும். ஓ, அப்படி சொல்றீங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல ஐயா. எங்க 2 மருமகளுங்களும் கெட்டிக்காரீங்க. ஒரு பிழையும் இல்லாம பரிகாரத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவாங்க. அது நடக்க கூடாது. பரிகாரம் நிறைவேற கூடாது, தடப்படணும். அபி அத பாக்கணும். பரிகாரம் தடப்பட்டு நாம இனிமே தேவியோட சந்தோஷமா வாழ முடியாதுன்னு அபி நம்பணும். அவனே தேவிய வெறுக்க ஆரம்பிக்கணும். தேவி அபிய பிரிக்கத்தானே இந்த பரிகார பூஜை டிராமாலாம். தேவியோட அப்பா அம்மாவை சந்திச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி தேவிய வாழா வெட்டி ஆக்கி அவங்க வீட்லயே தள்ளிட்டு திரும்பி போகத்தானே நாங்க இங்க வந்திருக்கோம். என் பிளான் எப்படியாவது நடக்கணும். தேவிக்கு ஒரு முடிவு கட்டாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்.